நண்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் மாதம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2023 செப்டம்பரில் தொடங்கின முதலமைச்சர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா 21/2/2025 வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சில பேருக்கு வந்து ஆப்பு வைக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனாக்கா செக்கு வைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த செக்கு வைக்கிறதுனால ஏற்கனவே பணம் வாங்கினவங்களுக்கும் பணம் கிடைக்காம ஒரு சூழ்நிலை இப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பதறிக்கிட்டு இருக்கிறாங்க தமிழக மக்கள். இது ரொம்ப பேருக்கு தெரியாமல் இருக்குது. அந்த விழிப்புணர்ச்சிக்காக என்னென்ன பிரச்சனைகள்ல நீங்க சந்திச்சிருந்தா இந்த பணத்தை உங்களுக்கு நிப்பாட்ட போறாங்க. ஏற்கனவே வங்கியில வர வச்சவங்களுக்கும் நிப்பாட்ட போறதா புதிய அறிவிப்புகள் வந்திருக்கிறதுனால பயந்துடாதீங்க. நான் வந்து தெளிவு பண்றதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போற நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே. குடும்ப தலைவிக்கு 1000 கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து மிகப்பெரிய அளவில் பாப்புலர் ஆச்சு. 1,60,00,000 பேர் விண்ணப்பம் கொடுத்திருந்தாலும் கூட 1,12,00,000 பேருக்கு தான் வந்து தமிழ்நாடு அரசு இன்னை வரைக்கும் வழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் மத்திய அரசிடம் வந்து நிதி வராததுனால இந்த 40 லட்சம் பேருக்கு எங்களால் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கொரோனாவுடைய காலகட்டத்தில் வெள்ள நிவாரணம் வரல, கொரோனாவுடைய நிவாரணம் வரல, வெள்ள நிவாரணம் வரல, வெஞ்சல் புயல் போச்சு, அப்போ கூட எங்களுக்கு நிவாரணம் வரல. அதுக்காகவே இன்னைக்கு செய்தியை அறிவிச்சிருக்கிறாரு. 20/2/2025 கிட்டத்தட்ட வந்து 1,00,000 விவசாயிகளுக்கு வந்து இன்னும் சொல்ல போனால் மயிலாடுதுறை, அரியலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டங்கள்லாம் வெஞ்சல் புயல் இப்போ கரையை கடந்துச்சு இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து நஷ்டஈடு கொடுக்கறதுக்காக கிட்டத்தட்ட 1,500 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசு ஜிஎஸ்டி வந்து ரிட்டர்ன் வந்து மத்திய அரசு நமக்கு கொடுக்காததுனால இந்த மகளிர் உரிமை தொகை நாங்கள 40 லட்சம் பேருக்கு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. ₹1 நம்ம வந்து மத்திய அரசுக்கு ஜிஎஸ்டியா கொடுத்தோம்னா 27 காசு தான் நமக்கு கொடுக்குறாங்க. அப்படி அதனால கொஞ்சம் டிலே ஆகுது. 49 லட்சம் பேருக்கு நாங்கள் வந்து பணம் கொடுக்க முடியல, சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிதி அமைச்சர் தென்னரசு சொல்லியிருக்கிறாரு. அதாவது அது மட்டும் இல்லாமல் புதிய ரேஷன் கார்டு பெற்ற இந்த ஒரு 2 வருஷத்தில் 2023, 24, 25 இப்போ 2025 பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் அதாவது புதிய ரேஷன் கார்டு வாங்கின அந்த 30 லட்சம் பேருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய அறிவிப்பு வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடந்த 15/1/2025 1000 ரூபாய் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 16,000 பேருக்கு இது வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஒரு மாதத்தில் ஜனவரி மாதம் 2025 2025 பிப்ரவரி மாதத்தில் ஒரு 16,000 பேருக்கு கொடுத்துருக்கிறதாகவும் தமிழ்நாடு அரசுடைய செய்திக்குறிப்பில் தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில் தமிழக மக்களே பொறுமையாக இருந்துட்டோம், நம்ம ரொம்ப பொறுமையாக இருந்துட்டோம், தமிழ்நாடு அரசு சொன்னதை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனால் கஜானாவில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கும்போது எந்த கட்சியாலையும் இப்படி ஒரு சூழ்நிலையை தாங்கிக்க முடியாது, எந்த கட்சியாலையும் வரவு செலவு பண்ண முடியாது. ஏகப்பட்ட வாக்குறுதிகளை அளந்து விட்டுட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் கையை பிசைஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. உதயநிதி ஸ்டாலினும் துணை முதலமைச்சரும் கையை பிசைஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படிங்கக்கூடிய சூழ்நிலை தான் நம்ம பார்க்க முடியுது. மத்திய அரசுலேருந்து இப்போ புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. மும்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கிட்டாக்கா தமிழ்நாடுக்கு கல்விக்காக சர்வ சிக்ஷா அபியான் மூலமா மிகப்பெரிய தொகை 12,000 கோடியை நாங்கள் ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தர்மேந்திர பிரதான் அவர் வந்து கல்வி அமைச்சர், மத்திய கல்வி அமைச்சர் சொல்லியிருக்கிற அடிப்படையில் தமிழ்நாடு அரசு அதுக்கு இணங்கவே இல்லை. இப்போ வந்து எல்லா கட்சிகளும் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு 19/2/2025 மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில். மும்மொழி கொள்கை தேவையில்லை, ஹிந்தி எங்களுக்கு தேவையில்லையா, தமிழ் இங்கிலீஷ் போதும். அறிஞர் அண்ணா காலத்திலேருந்து பெரியார் காலத்திலேருந்து இதுதான் எங்களுடைய வாழ்வுரிமை, இதை எதிர்த்து நீங்கள் மேற்கொண்டு எங்களுக்கு திணிச்சிங்கன்னு சொன்னால் இன்னொரு மொழி போராட்டம் தமிழ்நாட்டில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு சொல்லிக்கிட்டு இருக்குது. அதே சமயத்தில் இதெல்லாம் ஓகேங்க, தமிழ்நாடு அரசு மக்களுக்கு செய்ய வேண்டிய அந்த வேலையை நீங்கள் வந்து தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த அந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை நீங்கள் உடனடியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போராட்டி தமிழ்நாடு மக்களுக்காக நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். இது இல்லைன்னா தெருமுறை பிரச்சாரம், ரோட்டுக்கு ரோடு நம்ம வந்து மீட்டிங் போட்டு தமிழ்நாடு மக்களுக்காக தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி நான் வந்து போராட போறேன் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியையும் இந்த வீடியோ மூலமா தெரிவிக்கிறேன். அதனால மத்திய அரசு கொடுக்கல, ஜிஎஸ்டி வரி கட்டல, ஏதோ காரணத்தை சொல்லி தமிழ்நாடு மக்களை நீங்க ஏமாத்திடக்கூடாது. எலெக்ஷனுக்கு முன்னாடி 2026க்கு முன்னாடி எல்லாருக்கும் கொடுக்கணும். ஒரு வகையில் என்ன தெரியுங்களா, நீங்க கொடுத்தாலும் கூட ஏற்கனவே கொடுக்காம இருந்த இந்த 2 வருஷத்துக்கு பணம் 35,000 40,000 ரூபா வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற காரணத்தை முன்னிட்டு ஓட்டை மாற்றி போட்டாங்கன்னு சொன்னாக்கா நம்ம நினச்சி பாருங்க. அப்படிங்கிறது ஒரு கருப்புள்ளி அந்த மனசில் இருக்குது. அப்படிங்கிறத திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு தமிழ்நாடு மக்களின் சார்பாக
சார்பாக ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். உடனடியாக எந்த காரணத்தையும் சொல்லாமல் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேயும் சரி, கோட்டாட்சியர் மூலமாகவும் சரி, உடனடியாக பதிவு பண்ணி நீங்கள் வந்து இந்த பணத்தை நீங்கள் 1000 ரூபாயை மகளிர் உரிமை தொகை எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்போடு நான் கேட்டுக்கிறேன். நண்பர்களே, புதிய ரேஷன் கார்டு வாங்கினவங்களுக்கு மட்டும் இப்போ 36 லட்சம் பேருக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்திகள் போய்கிட்டு இருக்கிற அடிப்படையில் 47 லட்சம் பேருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்கிற அடிப்படையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்லியிருக்கிறபடியில் வரக்கூடிய மார்ச் 15ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் நடக்கும்போது இதுக்கான தீர்வு நமக்கு கிடைக்கும், எல்லாருக்குமே பணம் கிடைக்கக்கூடிய நம்பிக்கையில் இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிற நண்பர்களை புதிய சிந்தனையுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.